சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சேலம் முத்துநாயக்கன்பட்டி ரோடு, மெயின் ரோடு, சுந்தர் நகர் முத்து மகால் வளாகத்தில் தில்லை சிலம்பம் பயிற்சியகம் வழங்கும் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் மே 1 தொடங்கி மே 25 வரை நடைபெறுகிறது. இப்பயிற்சி முகாமில் சிலம்பாட்டம், வில் வித்தை, கோல் காலாட்டம் பயிற்சி வழங்கப்படுகிறது. இப்பயிற்சி காலை 6:30 முதல் 8 மணி வரையிலும் சேலம் ரெட்டிப்பட்டி வாகீஸ்வரி வித்யாலயா பள்ளி அருகில் மைதானத்தில் மாலை 5 மணி முதல் 6:30 வரையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சியில் பங்கு பெறும் அனைத்து மாணவ மாணவிகளையும் ஒரு நாள் இன்ப சுற்றுலா அழைத்துச் செல்லப்படும் என சிலம்பம் பயிற்சி ஆசான் பிரகாஷ் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிரகாஷ். நான் தில்லை சிலம்ப பயிற்சியகம்னு சொல்லிட்டு சுந்தர் நகரில் நாங்கள் ஒரு அகாடமி வச்சு நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் முத்து மகாலில். இதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சிலம்பம் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள். நம்மளுடைய சிலம்பம் இந்த விளையாட்டு கல் தோன்றி மண் தோன்ற காலத்து மூத்த குடி நம்ம தமிழ்குடி. அந்த தமிழ்குடியின் ஒப்பற்ற உன்னகரற்ற தாய்க்கலை சிலம்பக்கலை. போர்க்கலைகளாம் தாய்க்கலை நமது சிலம்பக்கலை. அப்படிப்பட்ட சிலம்பக்கலை இன்னைக்கு மறைஞ்சிக்கிட்டே வருது. அதை ஊக்குவிக்கணுங்கிற நோக்கத்திலையும் அதை முன்னெடுத்து கொண்டு வரணும், அழியாம நாங்கள் பாதுகாக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பல்வேறு மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு மற்றும் நம்ம பலவிதமான மாணவர்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இது அழியக்கூடிய கலை. இது அழியாம நாங்கள் மீட்டு எடுத்துட்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 5 வயசு முதல்ல 4 வயதுலேருந்து வராங்க. அவங்களுக்கு ஆசை, அதுக்குனால அப்படி வந்துட்டு இருக்காங்க. 5 வயசுலேருந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம், பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். அவர்களுடைய மனோ தைரியத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காகவும், அவங்களுக்கு சாதாரணமாக வெளியில் போனாங்க வந்தாங்கன்னா அந்த ஒரு பயம் இல்லாமல், ஒரு நர்வஸ் இல்லாமல், ஒரு தரமாற்றம் இல்லாமல் அப்படியே ஒரு ஃப்ரீயாக போகணும் வரணும். அது எதனால் வரும்னு பார்த்தா, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், தன்னுடைய தைரியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக, தன்னுடைய தைரியத்தை வளர்த்ததுக்காக நாங்கள் இந்த ஒரு விஷயம் நம்ம பண்றோம். ஏன்னா இப்போ நார்மலா ஒரு விஷயம் எனக்கு தெரியும், ஒரு தற்காப்பு கலை எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கனாலும் ஃப்ரீயா போயிட்டு வருவாங்க. அது பெண் குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஒரு தற்காப்பு கலைங்கிறது ரொம்ப முக்கியம். இது நம்மளுடைய பாரம்பரிய கலைகள் அப்படிங்கிறது தற்காப்பு கலையா இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி அலங்கார விளையாட்டுகளாக இருக்கு, கோயில் விளையாட்டுகளை நம்ம விளையாடுறோம். அது பள்ளி குழந்தைகள்ல பள்ளி விளையாட்டுகள்லாம் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல என்னன்னா, மாணவர்களுக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம அரசே நம்மளை ஊக்குவிக்குது. நம்ம கவர்மெண்டே இதுக்காக சிலம்ப கலைக்காக நிறைய ஊக்குவிப்பு கொடுத்து நிறைய செய்யறாங்க. இப்போ கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10% இடஒதுக்கீடு நம்ம யூனிஃபார்ம் சர்வீஸ்ல கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்புல 3% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதாவது நம்ம சிலம்ப கலை கற்றுக்கூடிய மாணவர்களுக்கு இதன் மூலயமா போகக்கூடிய விளையாட்டுகளுக்கு வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டுகளுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட்ல 3% இடஒதுக்கீடு இருக்குது. இந்த ஒரு விஷயம் இருக்கு. யூனிஃபார்ம் சர்வீஸ்ல 10% இடஒதுக்கீடு இருக்கு. அதுக்காக மாணவர்கள் என்ன பண்றாங்க, அந்த விளையாட்டு போட்டிகளை இன்னைக்கு மாவட்ட மாநில அளவிலான விளையாட்டு போட்டிகள்லாம் நிறைய நடக்குது. அரசு நடத்தக்கூடிய முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள் அதெல்லாம் நடக்குது. இதுல வரக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவமான ஒரு சான்றிதழா இருக்கு. இப்ப இதை வச்சுதான் நம்ம பசங்க எல்லாருமே இன்னைக்கு முன்னெடுத்து வராங்க. இன்னைக்கு நிறைய பசங்க பாத்தீங்கன்னா நம்ம சிலம்பக்கலையோ எஸ்ஐ, டாக்டர் இந்த மாதிரி பலவிதமான போஸ்டிங் கவர்மெண்ட் போஸ்டிங்லயே வாங்கிட்டு வராங்க. இது அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிற்காலத்தில் உதவக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கு. அதனால மாணவர்கள் இது ஆர்வத்தோட இன்னும் நிறைய கத்துக்கிறாங்க. பெற்றோர்களும் இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நிறைய ஒத்துழைப்பும் கொடுக்குறாங்க. இதனுடைய ஆதரவு யாருன்னா, மாணவர்களுக்கும் பெற்றோர்களும் அதனுடைய ஆதரவு கொடுக்கணும். அவங்க கொடுத்தாதான் இந்த விஷயங்களை நாம தான் அழியாம பாதுகாக்கணும், நாம தான் இந்த விஷயத்தை மேல் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை பண்ணணும். நம்ம சிலம்பத்துல 5 வகையான சிலம்ப முறைகளை கொடுக்கும். கோற்சிலம்பம், வாட்சிலம்பம், தீச்சிலம்பம், எரிச்சிலம்பம், கைச்சிலம்பம்னு சொல்லி ஒரு 5 விதமான விளையாட்டுகளை கொடுக்குறோம். அதாவது சிலம்பம் கம்பு கொண்டு விளையாடுறது, ஆயுதங்களை கொண்டு விளையாடுறது, நெருப்புகளை கொண்டு விளையாடக்கூடியது, அதாவது கையிலிருந்து எறியக்கூடிய வளரி, இந்த மாதிரியான விளையாட்டுகளை வச்சு விளையாடுறது, இந்த மாதிரி ஒரு 5 விதமான சிலம்ப விளையாட்டுகளை நம்ம இது கற்றுக் கொடுக்கணும். அது இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுகளான கட்டக்கால, ஒயிலாட்டம், இந்த விஷயங்களையும் நம்ம மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து கொடுத்துருக்கோம். இதில் பல்வேறு மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு இலவசமாக பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த விஷயத்தை
பல மாணவர்கள் அதனால கொஞ்சம் ஆர்வமா வர்றாங்க. அதனால அந்த கலையை நாங்க இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு மீட்டெடுக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கு. போட்டிகள் அனுப்பிட்டு ஆமா, மாவட்ட மாநில அளவில அரசு நடத்தக்கூடிய பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நடத்தக்கூடிய போட்டிகளுக்கு மாணவர்கள் அனைவரையும் நாங்க வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அதுதான் முக்கியமான ஒரு போட்டிகள்ங்கிறதுனால அந்த விளையாட்டு போட்டிகளுக்கு மாணவர்கள் டெய்லியும் தயார்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு தயார் பண்ணிட்டு இப்ப எங்க சார்பா கிட்டத்தட்ட ஒரு 200 மாணவர்களை நாங்க வந்து தயார்படுத்திருக்கோம். அதுல வந்து மாநில அளவிலான போட்டிகள்ல கிட்டத்தட்ட ஒரு 20-30 மாணவர்கள் பக்கமா மாநில அளவிலான போட்டிகளை வெற்றி பெற்று வேலைவாய்ப்பு வாங்கியிருக்கிறாங்க. காலேஜுகள்லாம் ஃப்ரீ சீட் வாங்கியிருக்காங்க. இதன் மூலியமா தான் வாங்கியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாவே அவங்க வந்து கருதுறாங்க இந்த விஷயத்தை. என் பேர் டிவி லிங்கேஸ்வரன். நான் 3 இங்கே கற்றுக்கிற 7 வருஷமா. நான் ஒபாசன் பெல்ட் வாங்கியிருக்கேன். நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல்லாம் போயிருக்கேன். சிஎம் டிராஃபி கவர்மெண்ட் மேட்ச்சுக்கு போயிருக்கேன். மாஸ்டர் நல்லா சொல்லித்தராரு. வாழ்வீச்சு, சுருள் அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் பழையமான விளையாட்டுகள் சொல்லித்தராரு. வணக்கம், என் பேர் அஸ்வத்து. நான் வந்து ஆக்சுவலி தமிழ்நாட்டிலேருந்து தான் பிறந்துட்டு நான் ஜப்பானுக்கு போயிட்டேன். தமிழ்நாடுக்கு வந்துருக்கிறேன். இந்த கலைகளுக்கெல்லாம் கற்றுக்குறாங்க. சிலம்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஸ்போர்ட்டு தான் இது கற்றுக்கிறதுக்கு. நிறைய பேர் நான் தான் அக்செப்ட் பண்ணேன். இந்த கலையை ரொம்ப மறக்காம இது பண்ணுறதுக்காக நிறைய பேர் பண்ணணும். அப்பா வந்து ஆக்சுவலி ஜப்பானில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. நானும் என் குடும்பம் இங்கே தான் வாழ்ந்துருக்குறோம். நான் ஜப்பானுக்கு வந்து ஒரு 10 வருஷமா வாழ்ந்துருக்குறோம். ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் இப்போ இந்தியாவுக்கு வரோம். ஒரு 3 மாதம் வெக்கேஷனுக்காக வந்திருக்கிறோம். இந்த 3 மாசத்துல இந்த எதுவுமே சிலம்பம் மறக்காம நான் இந்த சம்மர் கேம்ப் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எஸ் தர்ஷன். நான் தில்லை சிலம்ப பயிற்சியகத்தில் 4 வருஷமாக கற்றுட்டு இருக்கேன். சிலம்பம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறமேட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவல்லாம் போயிருக்கேன். சிஎம் டிராஃபிக் கூட போயிருக்கேன். அதில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கூட ப்ரைஸ் அடிச்சிருக்கேன். மாஸ்டர் ரொம்ப ஆர்வமாக சொல்லி தராங்க. நாங்களும் ஆர்வமாக கற்றுக்கிறோம். இப்போ வந்து தீச்சிலம்பம், சிலம்பம், அப்புறமேட்டு வெப்பன்ஸ், வாழ்வீச்சு எல்லாமே இதில் இருக்குது. இதை கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து தைரியமும் கொஞ்சம் இருக்குது. அதனால் நம்ம தைரியமாகவே செய்யலாம். நன்றி, வணக்கம். இப்போ நம்மளுடைய தில்லை சிலம்ப பயிற்சி நம்ம அகாடமி வந்து நம்ம சுந்தர் நகர் முத்துமகால் மண்டபத்தில் நாங்கள் கோடைகால சிலம்ப பயிற்சி முகாமை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்த ஒரு மாசமா வந்து கோடைகால பயிற்சி முகாம் வந்து நடத்துகிறோம். அதாவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். மே 25ஆம் தேதி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும். நம்ம சுந்தர் நகரில் எந்த இடத்துன்னு பார்த்தீங்கன்னா முத்துநாயக்கம்பட்டி மெயின் ரோடு, சுந்தர் நகர், அதாவது புது ரோட்ல இருந்து நம்ம சேலம் மாவட்டம் புது ரோட்ல இருந்து முத்துநாயக்கம்பட்டி ரோடு போகிற வழியில் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கொஞ்ச தூரம் புது ரோட்லேருந்து முத்துமகால் மண்டபத்தில் வந்து நம்ம இந்த கோடைகால சிலம்ப பயிற்சி முகாமை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். காலையில் டைமில் மார்னிங் 6:30 to 8, அதாவது 6:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நாங்கள் இந்த பயிற்சியை கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி ரெட்டிப்பட்டியிலும் இதே பயிற்சி முகாம் கோடைகால பயிற்சி முகாமை நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். வாகீஸ்வரி பள்ளி அருகில் உள்ள குமரநகர் மைதானத்தில் மாலை 5 to 6:30 வரைக்கும் இந்த முகாம் நடத்திட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிற்சியில் பங்குக்கு பெறக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா ஒரு நாள் இன்ப சுற்றுலா கூட்டுப்போம். அதாவது அவர்களுடைய மன அழுத்தங்களை குறைக்கிறதுக்காக. அதாவது இவ்வளோ நாள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் ஒரு மாசமா வருவாங்க, வந்துட்டு அவ்வளோ இதாக செய்வாங்க. அவங்களும் ஒரு நாளைக்கு ஒரு மன அழுத்தம் குறைக்கிறதுக்காக ஒரு ரிலீஃப் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு நாள் இன்ப சுற்றுலாவும் இலவசமாக நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இந்த விஷயங்களை நாங்கள் செய்கிறோம். என்னுடைய பேர் ஆசான் பிரகாஷ்.